பால் குடிக்கவா இல்ல எங்களுக்கே பாலை ஊத்தவா? நாட்டையே உலுக்கி உள்ள பால் கலப்பட சம்பவம். கிட்னி தப்புமா? அதிகாரிகள் சொல்வது என்ன? மகாராஷ்டிராவில் பால் கலப்படத்திற்கு எதிராக உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளியாகி உள்ளன. இனிமே பால் குடிப்பதே ரிஸ்க் என நினைக்கும் அளவுக்கு நம்மை எண்ண வைக்கிறது இந்த ஆய்வு. அப்படி என்ன கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை பார்க்கலாம். பெட்ரா, India's premium still dose. காலத்தை தாண்டிய அழகும் உறுதியும். மகாராஷ்டிரா மாநிலம் தாராஷிவ் மாவட்டத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பால் கலப்படம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 6 மாதங்களில் மட்டும் சுமார் 2,30,000 கிலோ தரமற்ற பால் பவுடர் இந்த கலப்படத்திற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. பால் பவுடரை டிடர்ஜென்ட், பாமாயில் மற்றும் யூரியாவுடன் கலந்து நச்சுத்தன்மை வாய்ந்த செயற்கை பால் தயாரிக்கப்பட்டுள்ளது. கலப்பட கும்பல் 100 லிட்டர் தூய பாலில் 10 லிட்டர் செயற்கை பாலை கலந்து வந்துள்ளனர். பாலின் தரத்தை பராமரிப்பதற்காக 10% கலப்பட விகிதம் வேண்டுமென்றே பராமரிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பொதுமக்கள் பாலை காய்ச்சும் போதோ அல்லது குடிக்கும் போதோ அதன் செயற்கை சுவையோ, ரசாயன வாசனையோ அல்லது கொழுப்பு அடர்த்தியோ அவர்களுக்கு எளிதில் தெரியாமல் இருக்கவும் இந்த ஐடியாவை அவர்கள் கையாண்டுள்ளனர். அதிக கொழுப்புள்ள பாலை குலுக்கும் போதோ அல்லது ஊற்றும் போதோ இயற்கையாக வரக்கூடிய அடர்த்தியான நுரையை உருவாக்குவதற்காகவும் இது பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் மகாராஷ்டிரா முழுவதும் 2.3 கோடி லிட்டர் கலப்பட பால் விநியோகம் செய்யப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பால் கலப்படத்தில் ஈடுபட்டது தொடர்பாக 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் அனைவரும் தலைமறைவாகி தப்பிவிட்டனர். டிடர்ஜென்ட் மற்றும் தொழிற்சாலை பயன்பாட்டிற்கான பாம் ஆயிலை தொடர்ந்து உட்கொள்வது கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களின் உட்புற பகுதியை முற்றிலும் சிதைத்து இறுதியில் உறுப்பு செயலிழப்புக்கு காரணமாக அமைகிறது. டிடர்ஜென்ட்டின் கடுமையான காரத்தன்மை, ரசாயன பொட்டல், குடல் புண்கள் மற்றும் செரிமான மண்டலம் மற்றும் குடல் பாதையில் நிரந்தர அரிப்பை ஏற்படுத்திவிடும் என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். தற்போது நாட்டையே இந்த பால் கலப்பட சம்பவம் உலுக்கி உள்ளது. குழந்தைகள், வயதானவர்கள் என அனைவரும் பயன்படுத்தும் பாலில் இப்படி ஒரு கலப்படமா என பொதுமக்கள் கடும் மனவேதனையை வெளிப்படுத்தி வருகின்றனர்.